இந்தியாவுடைய தேசிய கொடியை ஒருத்தன் கிழிக்கிறான், அதை பார்த்து ரத்தம் கொதிக்குது. ஆமாங்க, அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்துல மக்களுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கர் நம்முடைய இந்திய தேசிய கொடியை கிழிக்கிறான். இந்த நிகழ்வு இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் மொத்தருக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியாப்பட்ட வரலாற்றிலே மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இத மோடி அவர்கள் எப்படி கண்டனத்தை தெரிவிக்க போறார், அதுதான் கேள்வி. ஒரு நாட்டினுடைய கொடியை கிழிக்கிறது எவ்வளவு பெரிய அவமரியாதை. இதை பார்த்துக்கிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ண போறார்? இது இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எந்த அளவுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. இதை எந்த அளவுக்கு வன்மையா கண்டிக்க போறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்வி. அடிக்கடி மோடிஜி சொல்லுவாரு, அமெரிக்காவுடைய அதிபர் என்னுடைய உற்ற நண்பர் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நிகழ்வை எப்படி கண்டனத்தை தெரிய வைக்க போறாரு, அதை கேட்டு ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு உண்டான பதில் நடவடிக்கை அமெரிக்கா எடுக்குமா எடுக்காதா அப்படி மக்கள் இந்த காட்சியை பார்த்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்காவுடைய நாட்டு கொடியை கிழிச்சா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அடுத்த நிமிஷமே நம்மளை சும்மா விடுவாங்களா? வெளிநாட்டுல நம்மளுடைய நாட்டை எந்த அளவுக்கு அவமதிக்கிறாங்களோ அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாம இருக்கு. இந்த பாஜகவுடைய ஆட்சி இந்திய நாட்டுல தான் எல்லா வீர வசனங்களும் பேசுறாங்களே தவிர அமெரிக்கா தூதரகத்துக்கு கண்டனம் தெரிவிக்குமா? இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய மார்த்தட்டி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச அரங்குல இந்தியா எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா, எவ்வளவு வல்லமை படைத்த நாடு தெரியுமா அப்படின்லாம் சொல்றாங்களே. இவ்வளவு கீழ்த்தனமான காரியம் செஞ்சிருக்கக்கூடிய அமெரிக்கனை உடனே கைது பண்ணி வெளியுறவுத்துறை அமைச்சரகத்துக்கு தகவல் கொடுக்கணும். இதுக்குண்டான கண்டன நடவடிக்கைகளை உடனே வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுத்தாகணும். இல்லைன்னா மக்களுடைய பெருமளவுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.